தனியார் சுயநிதி பள்ளிகளில் வசூலிக்கப்படும் கல்வி கட்டணம் தொடர்பாக நீதிபதி கோவிந்தராஜன் கமிட்டியின் பரிந்துரையில் குறிப்பிடப்பட்டுள்ள தொகையை மேலும் குறைக்க வேண்டும் என்று இந்திய மாணவர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து மறுக்கப்படும் கல்வி உரிமை எனும் தலைப்பிலான கருத்தரங்கை சென்னையில் நடத்தியது. வரும் ஜூன் 2ஆம் தேதி மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக இந்த கருத்தரங்கில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கல்வி கட்டணம் குறித்து பெற்றோர் தரப்பிலும் கருத்து கேட்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. கட்டண நிர்ணயம் என்பது குறைக்கப்படணும், இன்னும் குறைக்கணும் அப்படிங்கிறது. அப்படி குறைக்கப்பட்ட பின்னால செய்கிற அறிவிப்பை பள்ளிகள் கடைபிடிக்கிற அளவுல தேவையான உறுதியான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு எடுக்கணும் அப்படிங்கிறது. அதே போல அதே நேரத்தில் அரசு பள்ளிகளை மேம்படுத்துகிற வேலையை தொடர்ந்து அரசு செய்யணும். காலியாக இருக்கிற ஆசிரியர் பணியிடங்களை பூர்த்தி செய்யறது, அரசு பள்ளிக்கான உட்கட்டமைப்பு வசதிகளை அதிகப்படுத்துறது, இந்த மாதிரி கற்றல் உபகரணங்களை அரசு பள்ளிகளுக்கு கூடுதலாக தருவது, இந்த மாதிரியான அரசு பள்ளிகளை மேம்படுத்துற வேலையும் அரசு செய்யணும் அப்படிங்கிறது. தற்போது அறிவித்துள்ள கல்வி கட்டணம் போதாது என்று அதை உயர்த்த வலியுறுத்தி தனியார் பள்ளி நிறுவனங்கள் கோவிந்தராஜன் கமிட்டியிடம் மேல்முறையீடு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது.